உங்களால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட முடியாது, நாலேஜ் இருக்காது அப்படிங்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூஸ் எல்லாம் கம்மியாயிடும். ஸோ இது ஒரு மெயினான ரீசன். ஸோ அதனால உங்களோட ஃபேவரட் டாபிக் எதுனாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு அதில் பேஷன் இருக்கணும், உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அது சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட சேனல் கண்டிப்பாக வைரல் ஆகும், க்ரோ ஆகும். அப்போ தான் நிறைய சப்ஸ்கிரைபருக்கு என்ன தெரியும்னா, ஓகே நீங்கள் ஒரு நாலேஜபிள் பர்சன் தான். ஸோ அதனால் உங்களோட வீடியோவுக்கு கண்டினியூஸாக அவங்க வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவாங்க. ஃபுல்லாக வாட்ச் பண்ண என்ன ஆகும், உங்களோட வீடியோ வந்து யூடியூப் ரெக்கமெண்டேஷனுக்கு அடிக்கடி போகும். ஸோ அதில் நிறைய வியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச டாபிக் மட்டும் தான் நீங்கள் பண்ணணும், பிடிக்காத டாபிக் எதுவும் பண்ணிடாது. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டெய்லி 2 வீடியோஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெய்லி நீங்கள் 2 வீடியோ போட்டே ஆகணும். சரிங்களா? நான் என்னோட சேனலுக்கு அப்படி தான் அப்லோட் பண்ணேன். ஸோ நான் இப்போ சொல்ல போகிற எல்லா விஷயங்களும் நான் அதான் சொல்கிறேன். என்னோட சேனல் நான் என்னென்ன பண்ணினோம் அதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ப்ரோ டிப்ஸ். சரிங்களா? ஸோ நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து என்னோட 1 மந்த்லேயே கிட்டத்தட்ட 7K சப்ஸ்கிரைபர் நான் வந்து ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக உங்களுக்கு காமிக்கேன். சரிங்களா? நீங்கள் எல்லோரும் நாடகம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு நைட்டு போல் நாடகம் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 7:45 உட்காந்துருவீங்க 8 மணி நாடகத்துக்கு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் வீடியோ வந்து எப்போ வருது அப்படிங்கிறது சப்ஸ்கிரைபருக்கு தெரிஞ்சிருக்கணும், அல்காரிதமுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வீடியோ போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, யூடியூப் அல்காரிதம் வந்து ஓகே இவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுறாங்க, ஸோ அதனால இவங்களோட வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி யூடியூபோட அல்காரிதம் வந்து திங்க் பண்ணும். ஸோ உங்களோட வீடியோ வந்து ரெக்கமெண்டட் வீடியோஸில் அடிக்கடி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அடிக்கடி போகும். ஸோ அந்த மாதிரி டைமில் குக்கிங் சேனலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். குக்கிங் சேனல் எத்தனை சப்ஸ்கிரைபர், மற்ற எல்லா சேனலும் குக்கிங் சப்ஸ்கிரைபர்ஸும் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே உங்களோட வீடியோ போகும். ஸோ அவங்க எல்லாருக்கும் உங்களோட வீடியோ போன உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களோட வீடியோ வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெய்லி 2 வீடியோஸ். சரிங்களா? நாடகம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். சப்ஸ்கிரைபருக்கு ஒரு 10 சப்ஸ்கிரைபர், 100 சப்ஸ்கிரைபர், 200, 300 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்கணும். இன்னைக்கு நைட்டு வந்து 8 மணிக்கு உங்களோட வீடியோ கண்டிப்பாக வந்துரும்ப்பா, காலையில் 9 மணிக்கு உங்கள் வீடியோ கண்டிப்பாக வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 8:50க்கு 8:55க்கு உங்களோட வீடியோ பார்க்குறதுக்கு ரெடியாக இருந்துரும். இன்னொரு விஷயம் என்ன, நீங்கள் வந்து சில்ட்ரன் கேர் பற்றி இல்லை வந்து குக்கிங் பற்றி போடும் போதோ மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்கன்னா காலையில் டைமில் ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க. காலையில் அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஒர்க் இருக்கும். சரிங்களா? அவங்க எப்போ ரிலாக்ஸாகவே இருக்காது. அப்போது டிமோட்டிவேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் அது போக உங்களோட மைண்ட் வந்து கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் போய்டும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் வீடியோஸ் நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொந்தக்காரங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணாதீங்க, சைலண்ட்டாக பண்ணுங்கள். சரிங்களா? இன்கேஸ் நல்லா யோசிச்சுக்கோங்க, நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்ல வேண்டாம். நீங்கள் வந்து ஃபேஸ் கேம் வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸ் கேம் வீடியோ பண்ணுங்கள். ஆனால் வந்து அவங்களுக்கு சொல்லாமல் நீங்கள் வாட அப்லோட் பண்ணிட்டே இருங்க. அதுக்கப்புறம் அதுவாக யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அவங்க யூடியூப் சேனலில் பார்த்தாங்க அப்படின்னா உங்களோட வீடியோ போஸ்ட்னா அதுதான் சக்ஸஸ். நீங்கள் போய் ஷேர் பண்ணி பாருங்கன்னு சொன்னால் சக்ஸஸ் இல்லை. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு இது நான் சொல்ல நினச்சேன். சரிங்களா? அதுக்கப்புறம் 7வது பாயிண்ட் அப்படின்னா எடிட்டிங் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை டெக்னாலஜி ரிலேட்டட் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சேனல் வந்து ஏகப்பட்டது கிடைக்கும். ஆனால் அந்த சேனலை காட்டிலும் நீங்கள் என்ன வித்தியாசமாக பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிங்க. நல்லா ஞாபகம். இப்போ ஒரு ஹெல்த் சேனல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜஸ்ட் கூகுளில் வந்து ஜஸ்ட் இமேஜஸ் மட்டும் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க, வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே இந்த மாதிரி பண்ணுறாங்க, நீங்கள் அந்த மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எடிட்டிங் கொஞ்சம் பக்காவாக கொஞ்சம் வித்தியாசமாக யூனிக்காக அட்ராக்ஷனிங்காக பண்ணிங்க அப்படின்னா உங்களோட யூடியூப் சேனல் க்ரோ ஆகிடும். ஸோ கொஞ்சமாக யூனிக்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் சேம் டாபிக் சூஸ் பண்ணுறதா இருந்தால், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது யூனிக்கான டாபிக் சூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் எப்பயும் போல் மெல்லவே ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் 8வது பாயிண்ட் என்ன அப்படின்னா யூடியூப் SEO. யூடியூப் SEOங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா ஞாபகம். பிளாகுக்கு மட்டும்தான் SEO இருக்குது அப்படின்னு கிடையாது, யூடியூப் SEO இருக்குது. அந்த யூடியூப் SEO ரிலேட்டடாக வீடியோ இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் டீட்டெயில்ஸாக இருக்கும், அது உங்களுக்கு வந்து சில இதெல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த மாதிரி சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாயிண்ட். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட யூடியூப் சேனல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் டிப்ஸ். சரிங்களா? யாருமே உங்களுக்கு சொல்லுவாங்களா இல்லைன்னு தெரியல, பட் நான் என்னோட யூடியூப் சேனலுக்கு என்ன அப்ளை பண்ணியிருக்கணும் அந்த சீக்ரெட்டை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இதை அப்ளை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ யூடியூப், பிளாகிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக எல்லா விஷயங்களும் இந்த சேனல் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து லைக் கொடுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் கூட பண்ணுங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் நான் உங்களை அடுத்த ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன், சரிங்களா?